ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கும் பத்மாக்காக்கும் ஆஃபுக்கு வந்து நாங்கள் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ வந்து போர் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கொய்யாக்கா மரத்தை பார்த்து தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 90s கிட்ஸ்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்களே கொய்யாக்கா விடாது. சரின்னு சொல்லிட்டு கொய்யாக்கா இலையை பறிச்சிட்டு இருக்கும்போது தான் அங்கே பார்த்தா கீழே ஒரு அங்கிள் நின்றுட்டு அவரை பார்த்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் அந்த மரத்தோட ஓனர் வேறு. நாங்கள் வேறு தெரியாமல் களவாண்டி பறிச்சிட்டு இருந்தோம். எப்படியோ அவர்கிட்ட இருந்து மாட்டாமல் கொய்யாக்கா இலையெல்லாம் பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நல்லா அழகாக வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உப்பு மிளகா புளி எதுவுமே என்கிட்ட இல்லைன்ட்டு. அன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே கொய்யாக்கா வந்தோமா, அதை சாப்பிட்றதுக்காக உப்பு மிளகாத்தூள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். சரி, அந்த உப்பு மிளகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துருந்தோம். அப்புறம் தான் ஒரிஜினல் புளி இல்லையே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சவுகார்பேட் போயிட்டுருந்தேன். அங்கே வந்து இந்த புளிப்பு மிட்டாய் இருக்குல்ல, இது வாங்கிட்டு வந்தோம். அதையே வந்து நாங்கள் புளியாக யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நல்லா அழகாக இலையில உப்பு மிளகா வச்சுட்டு இடையில வந்து அந்த புளி இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நல்லா அழகாக ரோல் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டோம். ஏன்னா வந்து செய்யும் போதே சாப்பிட வேண்டாம், செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஹேமாக்கா வேறு தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் எழுப்பி சேர்ந்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு இதாக எடுத்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.